திருச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது 35ஆக உயர்ந்திருக்கிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களில் கிட்டத்தட்ட 9 பேர் பலியாகி இருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் திருமலை இணைகிறார். திருமலை, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு என்ன மாதிரியான சூழல் அங்கு நிலவுது? ஸ்ரீராம் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்கள் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு இதுவரை 42 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். நேற்று முதல் இன்று வரை சுமார் 42 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி 3 பேர் உயிரிழந்தனர். குறிப்பாக நேற்று சிகிச்சையை அனுமதிக்கப்பட்டிருந்த சுப்பிரமணி, ராமு, நாராயணசாமி ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 42 பேரில் தற்போது, அதாவது இந்த அதிகாலை முதல் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அதிகாலையில் ஆனந்தன், ரவி, மனோஜ்குமார், ஆனந்த், விஜயன் ஆகிய 5 பேர் உயிரிழந்தனர். தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தைச் சேர்ந்த நாகப்பிள்ளை என்பவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இதன் காரணமாக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 9 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 9ஆக அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமின்றி ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டவர்களில் 33 பேர் தொடர் சிகிச்சையில் இருக்கின்றனர். இதில் 4 பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களின் நிலை 4 பேர் நிலை மோசமாக இருப்பதால் அவர்களுக்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி மற்ற பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தொடர் கண்காணிப்பிலும் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது திருமலை. இப்போ பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அந்த உயிரிழந்தவர்களுடைய விவரங்கள் என்ன? பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது தொடர்பான தகவல். குறிப்பாக சேலம் அரசு மருத்துவமனையில் 42 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக அனைவரும் ஆண்களே. இந்த 42 பேரில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் 9 பேரும் ஆண்கள். குறிப்பாக இதுவரை சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 42 பேரில் உயிரிழந்தவர்கள், அதாவது நாராயணசாமி, ராமு, சுப்பிரமணி, ஆனந்தன், ரவி, மனோஜ்குமார் மற்றும் ஒரு ஆனந்த் மற்றும் விஜயன், தற்போது நாகப்பிள்ளை என சேர்த்து 9 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இது மட்டுமின்றி தற்போது 33 பேர் தொடர் சிகிச்சையில் சேலம் அரசு மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் 4 பேரும் மற்ற பிரிவுகளில் தொடரும் அனுமதிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி சிகிச்சையில் உள்ளவர்களை அவ்வப்போது மருத்துவ முதல்வர் டீன், மணி ஆகியோரும் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். ஸ்ரீராம், அதிகாரிகள் தரப்புல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் திருமலை. ஏற்கனவே இந்த விவகாரம் குறித்து அனுமதிக்கப்பட்டவர்கள் அதிகரித்து கொண்டே இருப்பதன் காரணமாக சேலம் மாவட்ட காவல் ஆணையாளர் விஜயகுமாரி, அது மட்டுமின்றி டிஎஸ்பி ஹரிசங்கரி உள்ளிட்ட அவர்கள் தொடர் பார்வையிட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்த சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் இந்த அனுமதிக்கப்பட்டதன் காரணமாக தொடர் பரபரப்பு நிலவி வருகிறது. நேற்று முதல் இன்று வரை 42 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 9 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இது மட்டுமின்றி அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களில் 4 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்தவர்களின் உயிரிழப்பானது 35ஆக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அனுமதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலை பலருக்கும் மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி திருமலை.